Good evening. இன்னைக்கு sketching classல நம்ம பார்க்குற topic is one point perspective. Topic is one point perspective. நம்ம last classும் பார்த்த topic one point perspective தான் பார்த்திருக்கோம். One point perspective ஓட basics நம்ம பார்த்தோம் last classல. இந்த basics once again brush up பண்ணுவோம்னா one point perspectiveனா நமக்கு ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது ஒரு perspective அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பார்க்குற ஒரு பார்வை, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்ல ஒரு பில்டிங் இருக்குன்னா நம்ம பார்க்குற பார்வை தான் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெர்ஸ்பெக்டிவை 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட்டு நிறைய வகைகளை வந்து பிரிக்கலாம். அதுல பேசிக் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது ஒரே ஒரு புள்ளி வந்து நமக்கு ஃபோக்கஸிங் பாயிண்டா இருந்து அதை பார்த்தோன்னா எப்படி இருக்கும், அதை வந்து எப்படி டயக்ராமா வரையலாம் அப்படின்னு கத்துக்கிறது தான் 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங். இந்த 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங்ல நமக்கு முக்கியமா தெரிய வேண்டியது 4 விஷயங்கள். 4 விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஹொரைசன், வேனிஷிங் பாயிண்ட், ஆர்த்தோகனல் லைன்ஸ் அண்ட் கிரவுண்ட் பிளேன். இந்த 4 விஷயமும் வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஹொரைசன்ங்கிறது நமக்கு தொடுவானம் சொல்லுவோம். தொடுவானம்ன்றது ஹொரைசன் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு லேண்டும் ஸ்கையும் மீட் பண்ற அந்த லைன், அந்த வானமும் வந்து பூமியும் மீட் பண்ற ஒரு லைன் தான் வந்து தொடுவானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்து ஹொரைசன் லைன். இப்போ பார்த்தோம்னா நமக்கு இருக்க ஃபிளாட் லைன், ஒரு டிராயிங்ல இருக்க ஒரு ஃபிளாட் லைன் தான் ஹொரைசன் லைன். இந்த டயக்ராம்ல நமக்கு 4 விஷயமே வந்து கிளியரா வந்து பின் பாயிண்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. வேனிஷிங் பாயிண்ட் எங்க இருக்கும், ஹொரைசன் எங்க இருக்கும், கிரவுண்ட் பிளேன் அண்ட் ஆர்த்தோகனல் லைன்ஸ். நமக்கு இருக்க இந்த ஹொரிசான்டல் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லீப்பிங் லைன் தான் நம்மளோட ஹொரைசன் லைன். அண்ட் வேனிஷிங் பாயிண்ட்ங்கிறது ஹொரைசன் லைன்ல எங்க வேணா பிளேஸ் பண்ணலாம். ஒரு புள்ளி நம்ம வந்து ஹொரைசன் லைன் மேல பிளேஸ் பண்ற ஒரே ஒரு பாயிண்ட் தான் வேனிஷிங் பாயிண்ட். அந்த வேனிஷிங் பாயிண்ட்ல இருந்து நமக்கு ப்ரொசீட் ஆகுற பேரலல் லைன்ஸ், அதாவது அந்த வேனிஷிங் பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா போற லைன்ஸ் தான் வந்து ஆர்த்தோகனல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆர்த்தோகனல் லைன்ஸ்ல 2 பக்கமும் நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வரைகிறப்போ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வரைகிற பிளேன் இருக்கு இல்லையா, அந்த பிளேனை தான் வந்து நம்ம கிரவுண்ட் பிளேன் அப்படின்ட்டு சொல்றோம். ஓகே, ஸோ வேனிஷிங் பாயிண்ட், ஹொரைசன் லைன், கிரவுண்ட் பிளேன் அண்ட் ஆர்த்தோகனல் லைன்ஸ். ஸோ 4 இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங்ல பார்க்குறோம். நம்ம டிரா பண்ணி பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. நான் திருப்பி உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்றேன். ஸோ 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது இஸ் ஹொரைசன் லைன். ஓகே, நமக்கு இருக்க இந்த ஒரே ஒரு ஹாரிசான்டல் லைன் தான் ஹொரைசன் லைன். அதுக்கப்புறம் நம்ம வைக்கிறது வேனிஷிங் பாயிண்ட். ஒரு வேனிஷிங் பாயிண்ட் வைக்கிறோம். இந்த வேனிஷிங் பாயிண்ட்ல இருந்து ப்ரொசீட் ஆகிற லைன்ஸ் தான் நம்மளோட ஆர்த்தோகனல் லைன்ஸ். மாதிரி எல்லா சைடும் வந்து நமக்கு வேனிஷிங் பாயிண்ட்ல இருந்து ப்ரொசீட் ஆகிற லைன்ஸை நம்ம ஆர்த்தோகனல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த ஆர்த்தோகனல் லைன்ஸ் வந்து எத்தனை லைன்ஸ் வேணா நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஜென்ரலி பார்த்தோம்னா இட் வில் பி பேரலல். நமக்கு பேரலா போற லைன்ஸ் ஃப்ரம் தி வேனிஷிங் பாயிண்ட் போற லைன்ஸ் தான் வந்து ஆர்த்தோகனல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஆர்த்தோகனல் லைன்ஸ் போகுது இல்லையா, இந்த ஆர்த்தோகனல் லைன்ஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வரைகிறோம். 2 பக்கமும் ஆப்ஜெக்ட்ஸ் வரைகிறோம்னா நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வரைகிற அந்த பிளேனை தான் வந்து கிரவுண்ட் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் தான் நம்மளோட கிரவுண்ட் பிளேன். This is known as ground plane. Okay, so first நம்ம பார்த்தது horizon line பார்த்தோம். and நமக்கு ரெட் கலர்ல இருக்க பாயிண்ட் வந்து vanishing point. and நமக்கு இந்த parallel போற லைன்ஸ் வந்து orthogonal lines. and ground plane. Okay, so இந்த 4 டேர்ம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் பார்க்குறப்போ. இந்த பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங்ல நம்ம ஆல்ரெடி பேசிக் ஃபார்ம்ஸ் எப்படி டிரா பண்றது அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். பேசிக் ஃபார்ம்ஸ்ன்னு பார்க்குறப்போ நம்ம கியூபாய்ட் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல டிரா பண்றது அப்படின்னு பார்த்தோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கியூப் வரைகிறோம். நம்ம ஒரு கியூப் வரைகிறோம்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து அதோட ஃப்ரண்ட் ஃபேஸ் ஆன ஒரு ஸ்கொயர், அந்த ஸ்கொயரை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எங்க வேணா வரைஞ்சிக்கலாம். நம்ம வேனிஷிங் பாயிண்ட்டுக்கு கீழேயும் வரையலாம், இல்லை மேலேயும் வரையலாம். ஓகே,
ஸோ ஒரு கியூப் வரைகிறோம்னா அதோட ஃப்ரண்ட் ஃபேஸ் வரைஞ்சிக்கிறோம். ஃப்ரண்ட் ஃபேஸ் வரைஞ்சிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா வெர்டெக்ஸஸ் என்ன பண்ணணும், வெர்டிசஸ் எல்லாத்தையுமே வேனிஷிங் பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணணும். நம்ம கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற இந்த லைன்ஸ் தான் நம்மளோட ஆர்த்தோகனல் லைன்ஸ். ஓகேவா, பேரலா போற லைன்ஸ். வேனிஷிங் பாயிண்ட்ல இருந்து நமக்கு பேரலா போயிட்டு இருக்க லைன்ஸ். இப்போ நம்ம 4 ஆர்த்தோகனல் லைன்ஸ் வரைஞ்சிருக்கோம். 4 ஆர்த்தோகனல் லைன்ஸ் வரைஞ்சிட்ட பிறகு நமக்கு 4 வெர்டெக்ஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, 4 வெர்டெக்ஸ் பாயிண்ட் இருக்கு. இப்போ நம்ம பேக் சைடு ஆஃப் த கியூப் வரையணும். பேக் சைடு ஆஃப் த கியூப் வரையறதுக்கு என்ன பண்ணணும், கிரீன்ல மார்க் பண்ணலாம். பேக் சைடு வரையறப்போ டாப்ல இருக்க 2 வெர்டெக்ஸ், வெர்டெக்ஸ் 1 அண்ட் வெர்டெக்ஸ் 2 நான் கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், அங்கிருந்து போயிட்டு இருக்க ஆர்த்தோகனல் லைன்ஸை கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வெர்டெக்ஸ் 2 அண்ட் வெர்டெக்ஸ் 3 இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், வெர்டெக்ஸ் 2 ஓட ஆர்த்தோகனல் லைன்ல இருந்து வெர்டெக்ஸ் 3க்கு போற ஆர்த்தோகனல் லைன்ஸ்க்கு ஒரு கனெக்ஷன், ஒரு லைன் கொடுக்க போறோம். அண்ட் தென் வெர்டெக்ஸ் 3 அண்ட் 4 அதுக்கான ஆர்த்தோகனல் லைன்ஸை கனெக்ட் பண்றோம். அண்ட் வெர்டெக்ஸ் 4 அண்ட் வெர்டெக்ஸ் 1 அதை கனெக்ட் பண்றதுக்கு அங்கிருந்து போயிட்டு இருக்க ஆர்த்தோகனல் லைன்ஸை கனெக்ட் பண்றோம். ஓகே, ஸோ நமக்கு பேக் சைட் ஆஃப் த கியூபும் கிடைச்சிருச்சு. ஸோ மொத்த பாடி ஆஃப் த கியூப் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், பாடி ஆஃப் த கியூப் இஸ் ப்ளூல மார்க் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. பாடி ஆஃப் த கியூப் front face first, அப்புறம் back face, அப்புறம் connecting edge lines. ஓகேவா, இது மட்டும் தான் நம்மளோட பாடி ஆஃப் த கியூபா இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஃபர்தரா புரியணும்னா மற்ற லைன்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எக்ஸ்ட்ராவா இருக்க ஆர்த்தோகனல் லைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாடி ஆஃப் த கியூப் வந்து கிளியரா புரியும். 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி வந்திருக்கு அப்படின்றது கிளியரா புரியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் ஒரு கியூபாய்டோ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ட்ரா பண்ணுவீங்க. இது வரைக்கும் தான் நேற்று லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்துருக்கோம். இன்னைக்கு கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னா 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு சிட்டி ஸ்கேப் எப்படி வரையுறது அப்படின்னு பார்க்க போறோம். சிட்டி ஸ்கேப்புங்கிறது என்னது, ஒரு நகர்ப்புறம், ஒரு சிட்டி, அதோட வியூவை வந்து எப்படி நம்ம 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ட்ரா பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஜென்ரலி ஹியூமன் ஐ லெவல், பேர்ட்ஸ் ஐ வியூ, வார்ம்ஸ் ஐ வியூ அப்படின்ட்டு 3 வியூஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் ஐ லெவல்னு சொல்லுவாங்க. ஹியூமன் ஐ வியூல பாத்தீங்கன்னா ஒரு சிட்டியை நம்ம வந்து ஹியூமன் ஐ லெவலுக்கு பாக்குறோம், நம்ம ஒரு தெருவை பாக்குறோம், ஸ்ட்ரீட் பாக்குறோம்னா அது எப்படி இருக்கும், அந்த இதுதான் வந்து ஹியூமன் ஐ வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் ஐ வியூ ஜென்ரலி வரையறதுக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு ட்ரா ஒரு ஹாரிசான் லைன் வந்து வரைஞ்சுக்கணும். ஓகே, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹியூமன் ஐ லெவல்.
ஹியூமன் ஐ வியூ தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஹியூமன் ஐ வியூ பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹொரைசன் லைன்ல ஒரு வேனிஷிங் பாயிண்ட்டை பிளேஸ் பண்றோம். நமக்கு எப்பவுமே ஹொரைசன் லைன்ல வேனிஷிங் பாயிண்ட் பிளேஸ் பண்ணிட்ட பிறகுதான் நம்ம 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வரைகிறப்போ வேனிஷிங் பாயிண்ட்டை கரெக்டாக பிளேஸ் பண்ணல, இல்லை வந்து அப்படியே வந்து டேரெக்டாக வந்து நான் வரைகிறேன் கியூபால் வரைகிறேன்னா அது கரெக்டாக வராது. ஓகேவா? வேனிஷிங் பாயிண்ட் பிளேஸ் பண்ண பிறகு தான் வந்து நீங்கள் எப்பவுமே ஒரு டிராயிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வேனிஷிங் பாயிண்ட்டை நீங்கள் சென்டரில் தான் பிளேஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. சென்டரில் இல்லாமல் நீங்கள் எந்த சைட்ஸில் வேணால் பிளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு பிளேஸ் த வேனிஷிங் பாயிண்ட் ஆன் த ஹொரைசன் லைன். ஒரு ஹொரைசன் லைன் தான் இருக்கணும். நமக்கு ஹியூமன் ஐல பாக்குறப்போ இன்னொரு பாயிண்ட் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஹியூமன் ஐல பாக்குறப்போ என்ன இருக்கும்னா ஹொரைசன் லைனும் நம்மளோட ஐ லெவலும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது நம்ம கண் பார்வை, நம்ம கண் இருக்கு இல்லையா, அந்த ஹைட்டும் ஒரு ஹொரைசனல் லென்த் பாக்குற ஹைட்டும் வந்து ஈக்குவலா மேட்ச் ஆகும், கரெக்டான ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி தான் வந்து ஹியூமன் ஐ லெவல்ல நம்ம வரைய போறோம். ஓகே, so human eye view la first we are going to try cityscape. vanishing point வச்சாச்சு. vanishing point வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர்த்தோகனல் லைன்ஸ் வந்து வரையறோம். ஆர்த்தோகனல் லைன்ஸ் வரையறப்போ இப்போ நமக்கு 2 ஆர்த்தோகனல் லைன்ஸ் நம்ம போட்டிருக்கோம். 2 ஆர்த்தோகனல் லைன்ஸ்ல லெட்ஸ் சே இது வந்து நம்மளோட கிரவுண்ட் பிளேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கீழே போட்டிருக்கிறது தான் நம்மளோட கிரவுண்ட் பிளேன். நம்ம பார்த்தோம் இல்லையா, கிரவுண்ட் பிளேன் ஒரு டேர்ம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸோ கிரவுண்ட் பிளேன்ன்றது என்னது, 2 சைடுமே நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வரைய போறோம். எந்த சைட்ல ஆப்ஜெக்ட் வரைகிறோமோ அந்த மெயின் பிளேன் தான் வந்து நம்ம கிரவுண்ட் பிளேன் சொல்றோம். ஓகே, ஸோ கிரவுண்ட் பிளேனை நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்மளோட ஸ்ட்ரீட்னு வச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட ஸ்ட்ரீட்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கணும்னா நமக்கு கிரவுண்ட் பிளேன் ஆர்த்தோகனல் லைன்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ ஸ்ட்ரீட்டோட அளவு அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே, பார்த்தோம்னா இங்க வந்து நம்ம ஒரு கியூபாய்டு வரைய போறோம். ஒரு கியூபாய்டை ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பில்டிங் வரைகிறோம் வச்சுப்போம். ஒரு பில்டிங் வரைகிறப்போ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பில்டிங் கியூபாய்ட் ஷேப்ல நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம்னா கியூபாய்ட் ஷேப்ல வந்து ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸ் மட்டும் வரைஞ்சுக்கிறோம். கியூபாய்க்கு ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து எப்படி வரைவோம், ஒரு ரெக்டாங்கிள் போட்டோம்னா நமக்கு கியூபாய்டோட ஃப்ரண்ட் ஃபேஸ் கிடைச்சிரும். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்னா ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்த்தோகனல் லைன்ஸ் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா வேனிஷிங் பாயிண்ட்டுக்கு, அந்த மாதிரி 4 வெர்டெக்ஸ் பாயிண்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்தோம்னா இங்க ஒரு வெர்டெக்ஸ் பாயிண்ட் கனெக்ட் ஆயிருக்கு நம்ம கிரவுண்ட் பிளேன் டிஃபைன் பண்றப்போ. 1 2 3 and 4. ஓகே, நமக்கு 4 வெர்டெக்ஸ் பாயிண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா 4 வெர்டெக்ஸ் பாயிண்ட் கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதோட பேக் ஃபேஸ் வரையணும் இல்லையா, நமக்கு ஃப்ரண்ட் ஃபேஸ் கிடைச்சிருச்சு. பேக் ஃபேஸ் வரைய போறோம். பேக் ஃபேஸ் வரையறதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேணா நம்பர் பண்ணிக்கலாம். 1 2 3 and 4. நமக்கு 4 வெர்டெக்ஸ் பாயிண்ட் நம்பர் பண்ணியிருக்கோம். இப்போ 1 and 2 கனெக்ட் பண்ணலாம். 1 and 2 கனெக்ட் பண்ணியிருக்கோம். 2 and 4 கனெக்ட் பண்ண போறோம். 2 and 4, 4 and 3,
and finally 3 and 1. Okay, so 4 planes வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். 4 orthogonal lines கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு பில்டிங்கோட இந்த ஸ்ட்ரக்சர் அந்த பாடி வந்து டிஃபைன் பண்றதுக்கு ப்ளூ கலர் நான் யூஸ் பண்றேன். பாடி ஆஃப் த பில்டிங் மட்டும் நான் டிஃபைன் பண்றேன் பாருங்க. இது நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும், நம்ம எப்படி வந்து ஒரு கியூப் அண்ட் கியூபா டிரா பண்ணுவோமோ அதே சேம் ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்றோம் இங்க. ஓகே, ஜஸ்ட் தட் இது பில்டிங்னு வந்துச்சுன்னா நீங்க இன்னும் கூட அதுக்கு டீடைல்ஸ் கொடுப்பீங்க, விண்டோஸ் கொடுப்பீங்க, டோர்ஸ் கொடுப்பீங்க. இந்த டீடைல்ஸ்லாம் வரப்போ அது இன்னும் வந்து பார்க்க ஒரு பில்டிங், ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி தெரியும். ஓகே, நமக்கு ஒரு பில்டிங்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிடைச்சிருக்கு, பாடி ஆஃப் த பில்டிங் கிடைச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா நமக்கு நீட் இல்லாத லைன்ஸை வந்து எரேஸ் பண்ணலாம். எந்த லைன்ஸ்லாம் நமக்கு வந்து எரேஸ் பண்ணிடலாம் வேண்டாமோ அந்த லைன்ஸை எரேஸ் பண்ணலாம். எந்த லைன்ஸ் அப்படி எரேஸ் பண்ணணும், எதெல்லாம் வந்து ஒரு பில்டிங்கை பார்க்குறீங்க அப்போ அவுட் சைட் மட்டும் தெரியும் இல்லையா, உள்ள இருக்க லைன்ஸ் நமக்கு விசிபிளா இருக்காது. ஸோ நமக்கு இந்த கியூபாய்க்கு உள்ள வர லைன்ஸ் எல்லாத்தையுமே எரேஸ் பண்றோம். எந்த லைன்ஸ் தான் நமக்கு விசிபிளா இருக்குமோ அந்த லைன்ஸ் மட்டும் we are keeping. ஓகே, பார்த்தோன்னா நமக்கு கியூபாய்டில் லைன்ஸ் எதுவுமே இல்லை, நமக்கு பில்டிங்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் கிடைச்சிருக்கு. ஓகேவா, இப்போ இந்த பில்டிங்க்கு நம்ம ஆட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். டீடைல்ஸ் ஆட் பண்றப்போ என்ன ஆட் பண்ணலாம், ரெண்டு சைடுமே நமக்கு ஒரு என்ட்ரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நம்ம என்ட்ரன்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், ரெக்டாங்கிள் வரைவோம் இல்லையா, ஒரு ரெக்டாங்கிள்னா ஸ்கொயர் வரைவோம் இல்லையா, அந்த மாதிரியே ஒரு ரெக்டாங்கிள் இல்லைனா ஸ்கொயர் வந்து ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஓகே, பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சோம், மேலே வந்து ஒரு கியூபாய்டு வரைஞ்சிருக்கோம். ஓகே, அதே மாதிரி இந்த சைட்லையும் நம்ம என்ட்ரன்ஸ் கொடுக்கணும், என்ன பண்ணலன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ட்ரை பண்ணோம். அண்ட் ரிமெம்பர், நீங்க ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன் வரைகிறப்போ என்ன பண்ணுவீங்க, ஒரு ஆங்கிள் லைன் கொடுத்தா அதே ஆங்கிள் எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணுவீங்கல்ல, சேம் சிமிலர்லாம் இங்கே என்ன பண்ணுவோம்னா நம்ம ஆர்த்தோகனல் லைன்ஸ் எந்த ஆங்கிளில் போதோ அதே ஆங்கிள் தான் வந்து மொத்த ஆப்ஜெக்ட்க்கும் வந்து ஃபாலோ பண்ணும். ஓகே, ஸோ ரெக்டாங்கிள் லைன் கொடுத்துருக்கோம். ரெக்டாங்கிள் லைன்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா மேலே இந்த கியூபாய்டு வரைகிறப்போ ஆர்த்தோகனல் லைன்ஸ் போகிற ஆங்கிளே ஃபாலோ பண்ணுறோம். நமக்கு எப்படி ஆப்ளிக்ல வந்து எல்லாமே பேரலல் லைன்ஸாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் வரைகிறப்போவுமே எல்லாமே நமக்கு பேரலல் லைன்ஸ் தான் வரப்போகுது. அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணணுமோ டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் தட் ஒரு விண்டோஸ் கொடுக்கறது இல்லை ரெண்டு பக்கமும் வந்து டோர்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பில்டிங்காக காட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன நெசசரிஸ்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ் கொடுக்குறப்போ என்ன பண்ணணும்னா மேக் ஷுர் இட் ஃபாலோஸ் த சேம் லைன். விண்டோஸ் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சேம் பேரலல் லைன்ஸை ஃபாலோ ஆகுதான்ட்டு என்ஷூர் பண்ணிக்கணும்.
நீங்கள் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறப்போ ஸ்ட்ரைட் லைன்ஸில் ஆட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஒரு பில்டிங்கோட ஒரு அவுட்லைன் வந்து கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம 4 ஆர்த்தோகனல் லைன்ஸ் ஆல்ரெடி ரெட் லைன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. இந்த ரெட் லைன்ஸ்லயே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்தரா பின்னாடி போற பில்டிங்ஸ் இதே ரெட் லைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்க இன்னொரு கியூபாய்ட் வந்து நம்ம ட்ரை பண்றோம். இன்னொரு கியூபாய்ட் ட்ரை பண்றப்போ ஆல்ரெடி நம்ம கிட்ட 4 ஆர்த்தோகனல் லைன்ஸ் இருக்குல்ல, அந்த ஆர்த்தோகனல் லைன்ஸ் ப்ரொசீஜரை அதே பிளேன்ல ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கியூபாய்ட் 2 வரைய போறோம். கியூபாய்ட் 2 வரையறதுக்கு ஜஸ்ட் இந்த கிரீன்ல ஹைலைட் ஆயிருக்கிறது மட்டும் பாருங்க. இப்போ பார்த்தோம்னா கிரீன்ல இன்னொரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஆட் பண்றோம். ஓகே, ஸோ இது ரிசம்பிள்ஸ் ஒரே ஒரு பிளேன்ல நம்ம பில்டிங் 1 அண்ட் பில்டிங் 2 போறப்போ சேம் ஆர்த்தோகனல் லைன்ஸ் தான் ஃபாலோ பண்ணோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் மட்டும் கொடுத்துருக்கோம். செகண்ட் ஆட் பண்றப்போ நமக்கு ஆர்த்தோகனல் லைன் செகண்ட் அந்த 4 ஆர்த்தோகனல் லைன்ஸ் போகுது இல்லையா, அந்த ஆர்த்தோகனல் லைன்ஸ்ல 2 மட்டும் சூஸ் பண்ணி நம்ம பில்டிங் 2 வந்து ஆட் பண்றோம். ஸோ இதே லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆர்த்தோகனல் லைன்ஸோட அவுட்லைன் மட்டும் ட்ரேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இன்னொரு பில்டிங் ஆட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இலூஷன் வந்து கிரியேட் பண்றோம். ஸோ என்ன ஆகும்னா 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல போக போக பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸோட அளவு வந்து கம்மியாயிட்டே போகும். கேன் பி லென்த்தா போகலாம், பில்டிங் வந்து லென்த் ஜாஸ்தியா போகலாம், இல்லை வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு போகலாம். ஆனா நீங்க போக போக அந்த பில்டிங்கோட அளவு உங்க கண் பார்வையில சுருங்குது அப்படிங்கிற ஒரு இலூஷனை கிரியேட் பண்றீங்க 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ட்ரா பண்றப்போ. ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட் சைட்ல பண்ண மாதிரி சிமிலர்லி ரைட் சைட்லயும் யூ கேன் டூ த சேம். நீங்க கியூபாய்ஸ்லயும் கியூப்ஸ்லயுமே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்தோன்னா கியூபாய்ட் வரையறதுக்கு ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸ் வரைகிறோம். ஃப்ரண்ட் ஃபேஸ் வரைஞ்சிட்டு ஆர்த்தோகனல் லைன்ஸ் போடுறப்போ 4 லைன்ஸ் கொடுப்போம். அதுக்கு ஆல்ரெடி கிரவுண்ட் பிளேன்ல ஒரு லைன் இருக்கு, லைன் 2, லைன் 3 அண்ட் லைன் 4. ஓகே, 4 வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து இருக்கு இல்லையா, 1 2 3 4. இப்போ பேக் சைட் வரையறதுக்கு என்ன பண்ணணும், பேக் சைட் வரையறதுக்கு இப்போ ஆர்த்தோகனல் லைன் 1 and 2 கனெக்ட் பண்ணணும். 1 and 2 கனெக்ட் பண்றோம், 1 and 3 கனெக்ட் பண்றோம், 3 and 4, 4 and 2. ஸோ பாடி ஆஃப் த பில்டிங் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ சிமிலர் வேஸில் நீங்கள் எத்தனை வேணால் ஆட் பண்ணிட்டே போகலாம். ஓகேவா, எத்தனை கியூபாய்ட்ஸ் இல்லை எத்தனை கியூப்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா பில்டிங் ஸ்ட்ரக்சரோடது உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ ஹியூமன் ஐல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹியூமன் நிற்கிறாங்கன்றப்போ அவங்க ஐ லெவலுக்கும் இந்த ஹொரைசன் லெவலுக்கும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இதான் வந்து ஹியூமனோட ஐ லெவல் வச்சுப்போம். இது வந்து ஹெட் ஆஃப் த ஹியூமன் ஹெட்ல ஐ வந்து நமக்கு இந்த லெவல் இருக்குன்னா இந்த ஐயோட லெவலும் இந்த ஹொரைசன் லைன் இருக்கு இல்லையா, இந்த லெவலும் வந்து ஈக்குவல் ஹைட்ல வந்து ஃபேஸ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு ஹியூமன் வந்து இங்கே நிற்கிறாங்க அப்படின்னா இந்த ஹியூமனோட ஐ பாயிண்ட், இந்த ஐ பாயிண்ட் லெவலும் நம்மளோட ஹொரைசன் லெவலும் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் ஹியூமன் ஐலோட தியரி. ஓகே, இது ஹியூமன் ஐ வியூவோடது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பேர்ட்ஸ் ஐ வியூ. பேர்ட்ஸ் ஐ வியூங்கிறது நமக்கு நேம்ல சொல்ற மாதிரியே பார்த்தோம்னா ஒரு பேர்டு, ஒரு பறவையோட பார்வையில ஒரு சிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். அதாவது மேல இருந்து நம்ம ஒரு பில்டிங்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்குறோம், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே வந்து ரொம்ப உயரமா இருக்க ஒரு பில்டிங் மேல இருந்து கீழே பார்க்குறோம் அப்படின்னா அந்த வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பேர்ட்ஸ் ஐ வியூ. நம்ம ஒரு பில்டிங் மேல இருந்து பார்க்குறோம், இல்லை ஏர்பிளேன்ல இருந்து கீழே பார்க்குறோம், அந்த வியூஸ்லாம் வந்து பார்த்தோம்னா பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னு வரும். ஓகே, பேர்ட்ஸ் ஐ வியூ வந்து 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி வரையணும்னா சேம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹொரைசன் லைனும் ஒரு வேனிஷிங் பாயிண்ட்டும் பிளேஸ் பண்றோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நமக்கு ஒரு வேனிஷிங் பாயிண்ட் வந்து இருக்கு, இதான் நம்மளோட ஹொரைசன் லைன். நமக்கு ஒரு ஹொரைசன் லைன் இருக்கு, அந்த ஹொரைசன் லைன் மேல ஒரு வேனிஷிங் பாயிண்ட்டை பிளேஸ் பண்றோம். ஓகே, இப்போ பேர்ட்ஸ் ஐ வியூன்ட்டு வரப்போ நம்ம ஒரு சிட்டியை பார்க்குறோம் இல்லையா, சிட்டிஸ்ல என்னெல்லாம் இருக்கும், ஸ்ட்ரீட் இருக்கும், தெருக்கள் வந்து இருக்கும்ல, அந்த தெருவை வந்து டிஃபைன் பண்றதுக்கு நம்ம 4 பர்பெண்டிகுலரா இருக்க ஒரு 4 வந்து லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஸ்ட்ரீட்ன்ற ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா ஜஸ்ட் ஒரு 4 லைன்ஸ் மட்டும் போடுறோம். ரெட்ல போடுற லைன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ 4 லைன்ஸ் மட்டும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸ்ல வந்து பார்த்துருப்போம். 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல கியூப்ஸை வந்து வேனிஷிங் பாயிண்ட்க்கு மேலேயும் வேனிஷிங் பாயிண்ட்க்கு கீழேயும் வந்து வரைய சொல்லி ஒரு எக்ஸசைஸ் இருந்தது இல்லையா, அந்த எக்ஸசைஸ்ல இருக்க மாதிரி இங்க என்ன பண்ண போறோம்னா கியூப்ஸ் அண்ட் கியூபோட வரைய போறோம். ஜஸ்ட் தட் அது பில்டிங் மாதிரி நம்ம வந்து ஷேப் பண்ணி வரைய போறோம், அவ்வளவுதான். ஓகேவா, டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை, பில்டிங் மாதிரி மாத்தி வரைய போறோம், அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு ஹொரைசன் லைன் வச்சுட்டு அது மேலே வந்து வேனிஷிங் பாயிண்ட் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்ஸை வந்து வரைஞ்சாச்சு. ஸ்ட்ரீட் லைன்ஸ் 4 பக்கமும் ஸ்ட்ரீட்ஸ் போகுது, அது வந்து வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரை காட்டணும். பில்டிங் ஸ்ட்ரக்சர் காட்டுறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு நார்மலா ஒரு கியூபால் வரைய ட்ரை பண்ணணும். ஓகே, ஒரு கியூபால் வரையறதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஃப்ரண்ட் ஃபேஸ் வரைவோம் இல்லையா, ஒரு ரெக்டாங்கிள் வந்து வரைகிறோம். ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஆர்த்தோகனல் லைன்ஸை ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆர்த்தோகனல் லைன்ஸை ப்ரொசீட் பண்ணிட்டு பேக் ஃபேஸ் வரைஞ்சிட்டு கியூபார்டை கம்ப்ளீட் பண்ணோம்னா ஒரு பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, அதுலேயே வந்து நம்ம கான்சிக்யூட்டிவ் லைன்ஸ் கொடுத்தோம்னா அது பார்க்கறதுக்கு பில்டிங் மாதிரி இருக்கும். ஒரு வேனிஷிங் பாயிண்ட் இருக்கு, வேனிஷிங் பாயிண்ட்ல 4 பக்கமும் ஸ்ட்ரீட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் மட்டும் வரையறதுக்கு ஒரே ஒரு ரெக்டாங்கிள் வந்து வரைகிறோம். ஓகே, ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு
4 vertex பாயிண்ட் இருக்கு. 4 vertex பாயிண்ட்டும் வேனிஷிங் பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணுங்க. வேனிஷிங் பாயிண்ட் கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், பில்டிங்கோட பாட்டம் வரைகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங்கோட பாட்டம் தான் வரைகிறோம், பில்டிங்கோட சைட்ஸ் வரையில. நம்ம வந்து யூஸ்வலாக கியூபாய்ட் வந்து எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் ரிமெம்பர், நம்ம பில்டிங்கோட சைடை கம்ப்ளீட் பண்ணல, பில்டிங்கோட பாட்டம் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நமக்கு ஒரு கியூபாய்ட் வந்து வந்திருக்கு. நம்ம 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் யூஸ்வலாக வரைவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு கியூபாய்டை வரைஞ்சிருக்கும். அன்னெசரியாக இருக்க லைன்ஸ் வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையில்லாத லைன்ஸ்லாம் எதெல்லாம் நமக்கு அவுட் சைடில் பார்க்குறப்போ விசிபிளாக தெரியாத அந்த லைன்ஸ். ஓகே, அந்த லைன்ஸ் மட்டும் நம்ம எரேஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஒரு கியூபாய்ட் மட்டும் கிடைச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு கிரவுண்ட் பிளேனை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். பில்டிங்க்கு ஒரு கிரவுண்ட் இருக்கும் இல்லையா, ஒரு சரௌண்டிங் காம்பவுண்ட் மாதிரி இருக்கும்ல, அந்த காம்பவுண்டை மட்டும் நம்ம டிஃபைன் பண்ணணும். பார்த்தோம்னா நமக்கு லைன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ, மேலே ஸ்டார்ட் பண்ணுறப்போ இன்டர்வல்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். பட் லைன்ஸ் போக போக என்ன பார்க்கணும்னா இன்டர்வல்ஸ் வந்து கம்மியாயிடும். ஓகே, போக போக டார்க்கர் ஆகிட்டே போகும். நம்ம கிரடேஷன் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, வேல்யூ கிரியேட் பண்ணுவோம்ல, சேம் அதே மாதிரி தான் ரெண்டரைங்க எப்படி நம்ம கிரடேஷன் கிரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் என்ன ஆகும்னா, இங்கே ஸ்டார்ட் பண்ணுறப்போ இன்டர்வல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், போக போக இன்டர்வல்ஸ் வந்து கம்மியாயிட்டே போயிடும். இன்னுமே உங்களுக்கு வந்து ரியலிஸ்டிக்கா வந்து வியூ தெரியணும்னா என்ன பண்ணுங்கன்னா, யூ கேன் கிவ் கலர்ஸ். கலர்ஸ் வந்து நீங்க கொடுக்கலாம். கிரவுண்ட் பிளேன் இருக்கு இல்லையா, கிரவுண்ட் பிளேனை வந்து பில்டிங்கோட கிரவுண்ட் போர்ஷன், அந்த போர்ஷனை வேற கலராகவும், பில்டிங்கோட அப்பர் சைட், அந்த அப்பர் சைடை நீங்க வேற கலராகவும் நீங்க ஹைலைட் பண்ணி காட்டினீங்கன்னா இன்னும் பில்டிங்கோட ஸ்கேப் மாதிரி இருக்கும். ஓகே, இது கூடவே நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னும் கூட எக்ஸ்ட்ரா பில்டிங்ஸ் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு பேர்ட்ஸ் ஐ வியூ இன்னும் கூட கிளியரா தெரியும். இது பக்கத்துல இன்னொரு பில்டிங் ஆட் பண்றோம். லெட்ஸ் சே இது வந்து கொஞ்சம் ப்ராடா இருக்கு, ஆனால் ஷார்ட்டா இருக்க ஒரு பில்டிங்னு பார்த்து வச்சுக்கலாம். ரொம்ப வைடா இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருக்க பில்டிங்கோட இந்த பில்டிங் வந்து வைடா இருக்கு, ஆனா ஹைட் வைஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்துப்போம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா நமக்கு சேம் நம்ம ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கோம், ஒரு கியூபாய்க்காக ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கோம், ஆர்த்தோகனல் லைன்ஸை கனெக்ட் பண்ண போறோம். ஆர்த்தோகனல் லைன்ஸ் கனெக்ட் பண்றப்போ ஓவர்லாப்பிங் ஆகாம இருக்கணும்னா ஜஸ்ட் நீங்க தேவையான இடத்துல மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்க ரெஃபரன்ஸ் தான் ஆர்த்தோகனல் லைன்ஸ் வரையறோம். ஓகே,
இப்போ நமக்கு 2 ஆர்த்தோகனல் லைன்ஸ் தேவையான 2 ஆர்த்தோகனல் லைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தோம்னா நம்ம இந்த பில்டிங்கோட கிரவுண்ட் லெவலை டிஃபைன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். இது இந்த பில்டிங் எங்க வரைக்கும் முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத மட்டும் டிஃபைன் பண்றோம். ஓகே, லெட்ஸ் சே இந்த பில்டிங் வந்து இவ்வளவு மட்டும் தான் வந்திருக்கு ஹைட் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா பில்டிங்கோட டாப் வந்து நீங்க இன்னும் கூட வேற எதனா ஆட் பண்ணணும் பில்டிங்கோட டாப்லன்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பில்டிங்கோட டாப்ல வாட் யூ கேன் டூ இஸ் எக்ஸ்ட்ரா வந்து நீங்க வேற ஏதாவது ரெக்டாங்கிள்ஸ் ஆட் பண்றது, இது மூலமா பில்டிங் உள்ள வந்து இன்னொரு செக்ஷன் இருக்கு அப்படின்ட்டு காட்டுற மாதிரி. ஓகே, ஸோ இதுவுமே ஆர்த்தோகனல் லைன்ஸ் ப்ரொசீஜரா அதே சேம் ஆங்கிள் தான் ப்ரொசீட் பண்றோம். இந்த பில்டிங்க்கும் கிரவுண்ட் லெவல் டிஃபைன் பண்ணணும். கிரவுண்ட் லெவல் டிஃபைன் பண்றப்போ என்ன செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சைடில் வந்து 2 பில்டிங்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, மற்ற 3 சைஸ்லயும் வந்து இஃப் அட் ஆல் நீங்க ஆட் பண்ண போறீங்கன்னா இப்படி ஆட் பண்றது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன பண்ணலாம்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க ரெக்டாங்கிள்ஸ் ஆட் பண்றப்போ இந்த ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரீட்டோட லைன் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரீட் லைன்ஸ்க்கு ரொம்ப ஒட்டி வர வேண்டாம். பிகாஸ் நமக்கு யூஸ்வலாவே நம்ம ஸ்ட்ரீட்ல இருந்து ஒரு பில்டிங்க்கு கொஞ்சம் கேப் இருக்கும்ல, அந்த கேப் டிஃபைன் பண்றதுக்கு நம்ம அந்த கேப்ஸ் விடுறோம். ஓகே, இப்போ இந்த ரெட்ல இருக்கிறது தான் ஸ்ட்ரீட் லைன்ஸ் நினைச்சுக்கலாம். ரெட்ல இருக்கிறது மட்டும் தான் வந்து ஸ்ட்ரீட் லைன்ஸ். ஸோ நீங்க இந்த பாக்ஸஸ் போடுறீங்கல்ல, நீங்க ரெக்டாங்கிள் பாக்ஸஸ் போடுறப்போ இந்த ரெட்ல இருக்க இந்த ஸ்ட்ரீட் லைன்ஸ் அது வந்து டச் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும்.
இப்போ நம்ம ரேண்டமாக இருக்க நிறைய ரெக்டாங்கிள்ஸ் வந்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த எல்லா ரெக்டாங்கிள்ஸ்க்கும் இட் இஸ் கோயிங் டு கிவ் ஆர்த்தோகனல் லைன்ஸ். ஓகே, நீங்கள் ஆர்த்தோகனல் லைன்ஸ் கண்டினியூஸாக வரைகிற உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆர்த்தோகனல் லைன்ஸ் எந்த ஆங்கிளில் ப்ரொசீட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு ஷுவராக இல்லைன்னா மட்டும் அதை லாஸ்ட் எண்ட் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பில்டிங்ஸ் கூட லேயர்ஸ்மே நீங்கள் ஆட் பண்ணுறது தான் மாதிரி ஆட் பண்ணலாம். ஓகேவா, ஒரு லேயர் மேலேயே இன்னொரு லேயர் இருக்குது, லைக் வந்து ஃப்ளோர் வைஸ் இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே,
நீங்கள் வந்து பில்டிங் கூட லேயர் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆர்த்தோகனல் லைன்ஸ் போகிற அதே ஆங்கிளில் என்ன பண்ணலாம்னா லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த பில்டிங்குள்ளே வந்து இன்னொரு செக்ஷன் இருக்குது, மேலே டாப் ஃப்ளோர் இருக்குது, டெரேஸ் இருக்குது, அது இந்த மாதிரி ஒரு illusion வந்து கிரியேட் பண்ணலாம். ஆர்த்தோகனல் லைன்ஸ் போடுறோம் ஃபர்ஸ்ட்டு. ஆர்த்தோகனல் லைன்ஸ் முடிச்ச பிறகு கிரவுண்ட் லெவல் டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, கிரவுண்ட் லெவலுங்கிறது இந்த பில்டிங் வந்து எங்கே முடியுது, ஸ்ட்ரீட்டுக்கும் அந்த பில்டிங்க்கும் வந்து எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கிரவுண்ட் லெவலை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ கிரவுண்ட் லெவல் டிஃபைன் பண்ணதும் உங்கள் ஆர்த்தோகனல் லைன்ஸை நீங்கள் எரேஸ் பண்ணலாம். நமக்கு டாப் ஃப்ளோர்லாம் இருக்குன்னா டாப் ஃப்ளோரில் சம்டைம்ஸ் ஃபென்ஸ் இருக்கும் இல்லையா, டாப் ஃப்ளோரில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், இல்லை டாப் ஃப்ளோரில் வந்து இந்த பாலுஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க, நமக்கு அந்த பிடி சவர்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்குன்னா நீங்கள் பார்டர்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, நீங்கள் பில்டிங் டாப்புக்கு நீங்கள் பார்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் அந்த ஃப்ளோர் அந்த மொட்டை மாடி வந்து இருக்க மாதிரி தெரியும். ஓகே, ஸோ பார்டர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. பார்டர்ஸ் கொடுத்துட்டு இஃப் நீடட் நீங்கள் உள்ளே இருக்க அந்த பிளேன் மட்டும் நீங்கள் வேறு கலரில் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, வேறு கலரில் நீங்கள் காட்டினீங்கன்னா இட் லுக் லைக் உங்களுக்கு ஃப்ளோர் வந்து மேலே தனியாக தெரியுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃப்ளோர் மட்டும் நீங்கள் வந்து தனியாக காட்டணும் அப்படின்னா அது வேறு கலர்ஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். அண்ட் அகெயின் காம்பவுண்ட் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஃபார்ம் வரைகிறீங்க இல்லையா, ஒரு கியூபால் வரைகிறீங்கல்ல, அந்த கியூபாரை சுற்றி நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறீங்க, அவ்வளோதான். இந்த கிரவுண்ட் பிளேன் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்கு அந்த காம்பவுண்ட் காட்டுறீங்கல்ல, அது ஜஸ்ட் நீங்கள் அந்த கியூபாய்ட் நீங்கள் வரைகிற அந்த ஃபார்மை சுற்றி ஒரு காம்பவுண்ட் மாதிரி வரைகிறீங்க. ஓகே, ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறீங்க, அவ்வளோதான். அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ யா, திஸ் இஸ் ஹவு நீங்கள் வந்து
ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ வரையணும்னா அந்த மாதிரி தான் வரையணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்ட்ரீட் வந்து நீங்கள் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. மேலேருந்து பார்க்குறப்போ பில்டிங்ஸ் வந்து எப்படி தெரியும் அப்படிங்கிற ஒரு வியூ தான் வந்து நம்ம ரஃப்லி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகே, இதில் நீங்கள் பில்டிங்ஸ் வந்து வேற வேறு ஸ்ட்ரக்சர்ஸ்லேயும் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் சம்டைம்ஸ் கொடுக்குறப்போ யூ கேன் ஈவன் ட்ரை ஒரு சர்க்குலர் மோடில் நான் வந்து கொடுக்க போகிறேன், ஒரு சர்க்கிள் ஷேப் பில்டிங் அதை கொடுக்க போறனா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? நம்ம சிலிண்டர் வரைவோம்ல, சிலிண்டர் வரைஞ்சோம் இல்லையா 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல, அதே மாதிரி தான் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்ல வந்து டாப் இருக்க ஒரு பில்டிங் வந்து நாங்கள் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா சிலிண்டர் தான் நீங்க வரையணும். ஓகே, சிலிண்டர் வந்து 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ரெடி பண்ணுவோம்னா ஒரு கியூபால் வரைஞ்சிட்டு அதுக்குள்ள வந்து வரைவோம்ல, ஸோ சேம் ப்ராசஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரு கியூபால் வரைஞ்சிட்டு அதுக்குள்ள வந்து நீங்க சிலிண்டர் கொடுத்து வரையலாம். இல்லைன்னா யூ கேன் ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் நீங்க ட்ரா பண்ணிட்டு அந்த சர்க்கிள்ல இருந்து 4 சைடும் நீங்க வந்து ஆர்த்தோகனல் பிளேன்ஸ் வந்து ப்ரொசீட் ஆகிற மாதிரி நீங்க காட்டலாம். ஓகே, நீங்க கிவன் தட் பேர்ட்ஸ் ஐ வியூல வந்து நமக்கு ஆர்த்தோகனல் பிளேன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தெரிய போகுது, ஒரு பில்டிங் பின்னாடியாக தெரிய போகுதுன்றதுனால நீங்க சர்க்கிள் வரைஞ்சிட்டு அங்க இருந்து நீங்க ஆர்த்தோகனல் பிளேன் 2 கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கு பில்டிங் வந்து நீங்க ஜஸ்ட் கியூபாய்ட் தான் கொடுக்கணும்னு கிடையாது. யூ கேன் ஈவன் ட்ரை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ். ஓகேவா? சிலிண்டர் நீங்க ட்ரை பண்ணலாம், இல்லை ஒரு ட்ரபீசியம் ஷேப் நீங்க ட்ரை பண்ணலாம், இல்லை வந்து ஆல்பபெட் லெட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, ஆல்பபெட் லெட்டர்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி பில்டிங் ஷேப்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெச் இருக்கு, ஒரு ஹெலிபேட் இருக்கு, ஒரு பில்டிங், அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ யூ கேன் எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இன்னைக்கு ஹியூமன் ஐ வியூ. ஹியூமன் ஐ வியூ வந்து இப்படி வரையுதுன்னு பார்த்தோம். ஹியூமன் ஐ வியூ வரையறதுக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம நார்மலா வந்து ஒரு ஹொரைசன் லைன் வரைஞ்சிட்டு வேனிஷிங் பாயிண்ட் வச்சுட்டு கிரவுண்ட் பிளேன் மட்டும் கீழே வைக்கிறோம். ஓகே, கீழே 2 கிரவுண்ட் பிளேன் கொடுத்துடுறோம். அதுக்கப்புறம் அங்க இருந்து கியூபாய்ட் ஷேப்ஸ் மட்டும் ஆர்த்தோகனல் லைன்ஸை ஃபாலோ பண்ற மாதிரி வரைஞ்சிட்டு போறோம். ஓகே, தட் இஸ் ஹவ் வி கிவ் ஹியூமன் ஐ வியூ. ஹியூமன் ஐ வியூ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹொரைசன் லைன், வேனிஷிங் பாயிண்ட், அப்புறம் இந்த கிரவுண்ட் பிளேன். இப்போ எல்லோல காட்டுறேன் பாருங்க, இந்த எல்லோல காட்டுற இந்த கிரவுண்ட் பிளேன். இந்த கிரவுண்ட் பிளேனை நீங்க வந்து டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா ஹியூமன் ஐ வியூ வரையறது ரொம்ப சிம்பிள். இங்க இருந்து நீங்க ஃபார்ம்ஸ், கியூபாய்ட் ஃபார்ம்ஸோ கியூப் ஃபார்ம்ஸோ டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்க போறீங்க. ஓகே, தட் இஸ் ஹியூமன் ஐ வியூ. பார்த்தோம்னா நமக்கு ஹியூமனோட ஐ லெவலுக்கும் அந்த ஹொரைசன் பிளேன்ல இருக்க அந்த வேனிஷிங் பாயிண்ட்டுக்கும் இருக்க லைன் வந்து ஒரே ஹைட்ல இருக்கு அப்படிங்கிற டெஃபினேஷன் தான். ஓகே, அண்ட் பேர்ட்ஸ் ஐ வியூல என்ன பண்ணுவோம்னா, பேர்ட்ஸ் ஐ வியூல யூ ஆர் கோயிங் டு ஒரு ஸ்ட்ரீட் வியூ காட்டுறப்போ 4 சைடுக்கு ஒரு ஸ்ட்ரீட்ஸை நீங்க டிஃபைன் பண்றீங்க. ஸோ 4 பக்கமும் வந்து பர்பெண்டிகுலர் லைன்ஸ் வந்து நீங்க ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா உள்ள கியூபாய்ட்ஸ் நம்ம எப்படி கொண்டு வருவோம், ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு கொண்டு வருவோமா, அதே சேம் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம்னா வில் கெட் அ பேர்ட்ஸ் ஐ வியூ. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பேர்ட்ஸ் ஐ வியூ அண்ட் ஹியூமன் ஐ வியூ லெவல் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வில் கோ அபவுட் worms eye view. worms eye view ஓட 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் எப்படி வரையுதுன்ட்டு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ.